ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எட்டர்னல் ஃபுட்டுன்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். எனக்கு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நானும் என்னோடய சேனலை க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் தொடங்கி 5 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. நான் பிளான்ஸ் வீடியோ அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்ருக்கேன். நான் என்னோடய பிளான்ஸ் வீடியோ போடுறதுனால யாருக்கும் ஒரு பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் அது இருக்குது, எங்கள் வீட்டில் இந்த செடி இருக்குது, இந்த பிளான்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி வீடியோ போடுறதுனால யாருக்கும் அதனால் ஒரு யூஸும் இல்லை. இப்போது என்னால் அது சீட்ஸ் 4 பேருக்கு கொடுக்க முடியும், இல்லை என்னால் 4 செடி 4 பேருக்கு கொடுக்க முடியும்னா அதனால் ஏதாவது அவங்களுக்கு யூஸ் இருந்ததுன்னா நான் வீடியோ போடுறதுல எனக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இது சும்மா பாருங்கள், நான் வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன், அதை பாருங்கள் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா அதனால் யாருக்கும் எந்த யூஸும் இருக்க போகிறதில்ல. இப்போ நான் சீட்ஸ் எங்கே கம்மி ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நான் சீட்ஸ் வாங்குகிறேன், ஃபர்டிலைசர்ஸ் வாங்குகிறேன். எங்கே எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், லோக்கலில் கிடைக்குமா, லோக்கலில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஆன்லைனில் வாங்குறது சில இடங்களில் கம்மியாக தராங்க, சில இடங்களில் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு வேணும்னு இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்காத இந்த வாட்டர் ஸ்பினாச்சு, அப்புறம் நிறைய சீட்ஸ், இந்த மாதிரி ரேரான சீட்ஸ் எல்லாம் நார்த் இந்தியன் ஆன்லைன்லலாம் நிறைய ட்ரஸ்டபுளாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி அது வாங்குறது, எப்படி நம்ம அது ஆன்லைனில் புக் பண்ணால் வருமா, சிலவங்க நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குகிறோம், நம்ம அது ட்ரஸ்டபுளானு தெரியாது, நம்ம வாங்கிட்டு சில டைம் ஏமாந்து போய்டுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இல்லாமல் நிறைய ட்ரஸ்டபுளாக நல்லா கொடுக்குற நிறைய எவ்வளவோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க வெப்சைட்டெல்லாம் வச்சு நல்லா கிளியராகவே நம்ம அட்ரஸ்க்கு பக்காவாக போஸ்டலில் சீட்ஸ் எல்லாம் அனுப்புகிற மாதிரியெல்லாம் இருக்குது. அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சீட்ஸு ஃபெர்டிலைசர்ஸ்லாம் எங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்கிறதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன மாதிரி சின்ன சேனல் வச்சு நடத்துகிறவங்க, அதாவது ரொம்ப நாளாகவே க்ரோ ஆகாமல் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சேனல் வச்சு நடத்துகிறவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களை மாதிரி சேனல் வச்சுருக்கிறவங்களும் கொஞ்சம் டெவலப் ஆகி கொஞ்சம் எல்லாம் இது பண்ண முடியும். நானும் இன்னும் ரெகுலராக வீடியோஸ் போடணுன்னு ஆசைப்பட்றேன். நான் என்னோடய பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை இந்த கார்டனிங் வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாமா, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என் சேனலை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா என் சேனலை பார்த்துட்டு, நான் நிறைய குக்கிங் வீடியோஸும் போட்டிருக்கேன், கார்டனிங்கும் போட்டிருக்கேன். ஆனால் எந்த ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு நார்மலாக சிலதில் ஒரு 100 வியூஸ் வருது, சிலதில் ஒரு 30 வியூஸ் அந்த மாதிரி தான் வருது. தான் இல்லை, எனக்கு வந்த அளவுக்கு ஐம் சாட்டிஸ்ஃபைட். பட் இன்னும் கூட கொஞ்சம் டெவலப் ஆனால் தானே எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியும், நமக்கும் டேலண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சந்தோஷப்பட முடியும். ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு சீட்ஸு இல்லை பிளான்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா எங்கிட்டையும் நிறைய கார்டனில் இருக்குது, எங்கிட்டையும் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் இருக்குது. இனி ஆடிப்பட்டம் தொடங்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறேன். கொரியர் சார்ஜ் மட்டும் எனக்கு நீங்கள் கொடுத்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்களை மாதிரி சின்ன அதாவது சின்ன சின்ன இது வச்சுருக்கிறவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாங்களும் ஹாப்பியாக இருப்போம், எங்களாலேயும் ஏர்ன் பண்ண முடியும், நாமளும் கொஞ்சம் டேலண்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் இது வரைக்கும் ஃபேஸ் காட்டி ஒரு வீடியோவும் போட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதை நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.